அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 புள்ளி கோலங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடியே நம்ம 2 புள்ளி கோலங்கள்லாம் எப்படி போடுறதுன்னு போன எபிசோடில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி 3 புள்ளி கோலங்கள், சிம்பிளான 3 புள்ளி கோலங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 புள்ளி நேர்புள்ளி 1 வரைக்கும் வச்சுக்கிறேன். 3 to 1 நேர்புள்ளி. நேர்புள்ளினா ஒரு புள்ளிக்கு நேராக இன்னொரு புள்ளி வைக்கிறது தான் நேர்புள்ளி. நேர்புள்ளி வச்சதுக்கப்புறமா அவுட்டரில் இருக்கிற 4 புள்ளியையும் நம்ம சுழி போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கம் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இன்னொரு 3 புள்ளி போட்டு அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதனால் சுழி போட்டு அடுத்த 3 புள்ளிக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான பேட்டர்ன் எக்ஸ்டெண்ட் பண்ண கிடைக்கும். சுழியோட அளவை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாக அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான பார்டர் கோலம். அகைன் நீங்கள் 3 புள்ளியை யூஸ் பண்ணி போடலாம். அடுத்து நம்ம இன்னொரு 3 புள்ளி கோலம் பார்க்கலாம். 3 புள்ளி 2 வரிசை வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுழி போட்டு ஆரம்பித்து கீழே கொண்டு டவுன்வர்ட் சுழி ஒன்று போட்டுட்டு போட போகிறேன். மேலேயும் சுழியை போட்டு இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அழகான ஒரு 3 புள்ளி கோலம். இதிலேயே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள், 3 புள்ளி 2 வரிசை வச்சுக்கலாம். இது நம்ம இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இந்த கோலத்தை அழகுபடுத்தி நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்கள், ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் அதை நிறுத்திட்டு மேலே ஒரு அழகான செமி சர்க்கிள் மாதிரி போட்டு ஆர்ச் மாதிரி போட்டு இதை ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் தாட்ஸை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து ஒரு கோலத்தை, சிம்பிளாக இருக்க கோலத்தை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் மாற்றும் போது புது லுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி 3 புள்ளி கோலங்கள்லாம் நீங்கள் துளசி முன்னாடி சின்னதாக போடுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன கோலங்கள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பெரிய கோலம் போடுறது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி தான் பெரிய கோலமே நம்ம போடுவோம். ஸோ அடுத்த ஒரு 3 புள்ளி கோலம் சந்து புள்ளி வைக்க போகிறேன். சந்து புள்ளினா 2 புள்ளிக்கு நடுவில் இன்னொரு புள்ளி வைக்கிறது. இதுதான் சந்து புள்ளி, இல்லைன்னா ஊடு புள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 புள்ளி 2 வரைக்கும் சந்து புள்ளி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புள்ளியெல்லாம் நம்ம இப்போது ஈவனாக இருக்கிறதா நமக்கு கோலம் அழகாக கிடைக்கும். ஸோ புள்ளிகள் ஃபஸ்ட்டு நேராக இருக்கா, ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் கேப் சரியாக இருக்கா நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போட ஆரம்பிங்க. குனிஞ்சோ உட்காந்தோ தான் நம்ம போட்டுட்ருப்போம். அப்படி அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது சரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எழுந்து நின்று ஒரு வாட்டி புள்ளி எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் அலைன்மெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் புள்ளியிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸி. கோலம் போட்டதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. அதனால் புள்ளி வைக்கும் போதே நீங்கள் வச்சு முடிச்சுட்டு எழுந்து நின்று கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம புள்ளி வச்சாச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இப்போ போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இப்போது பாருங்கள், மேலேருந்து கீழே இந்த 3 டாட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு வி பேட்டர்ன் போட போகிறேன். அதே தான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட போகிறோம். ஸோ
இந்த மேலே கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அழகான ஒரு கோலம் துளசி முன்னாடி போடுறதுக்கு. கோலம் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேர் சின்ன கோலம் வாசலில் மேலே போடுவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். இதே கோலத்தை நான் ஒரு சின்ன வேரியேஷன் கொடுத்து நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அது இன்னும் எப்படி அழகாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ புள்ளியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ போட ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மேலே போடுறத வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி போட்டு கீழேயும் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஷார்ப்பான எட்ஜ் மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி போட்ட கோலமே தான், ஆனால் அது வந்து ஒரு சின்ன வேரியேஷன், ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண உடனே அது வந்து அதோடய லுக்கே வேறு மாதிரி அழகாக மாறிடுது. ஸோ இதுதான் நெல்லிக்கோலம் போடுறதுல இருக்கிற அழகு. சில பேர் ஸ்டைல் ஒருத்தங்க ஒரு ஸ்டைலில் போடுவாங்க. ஸோ உங்களோட ஸ்டைல் என்ன நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்புட்ஸ் போடுங்க அதில். ஸோ எந்த மாதிரி சில பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் இந்த மாதிரி ஷார்ப்பாக போடுவாங்க, சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸே போட்டு நெல்லிக்கோலம் போடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நெல்லிக்கோலம் இல்லாமல் அது ஒரு மாதிரியான அழகு உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி இன்னும் 3 புள்ளியில் நிறைய கோலங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் நான் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நிறைய கோலம் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.